சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஷிரடியில் கண்டோபா கோயில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்டோபா கோயிலுக்கு தான் பாபா வந்து ஷிரடிக்கு 2வது விஜயம் பண்ணாரு. இந்த கண்டோபால இருந்தா பாபா வந்து ஷிரடி கிராமத்துக்கு போயிட்டு ஷிரடியில தோரகமாயில 60 வருஷம் வாழ்ந்தாரு. அப்படி பாபா 60 வருஷம் வாழும்பொழுது எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து நம்ம பாபாவை வந்து ஷிரடியில வந்து தரிசனம் பண்ண வந்தாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இங்க கண்டோபால் கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்ம பாபாவை காண வந்த பக்தர்களுடைய புகைப்படத்தையும் மற்றும் பாபாவுக்கு சுமார் 50 ஆண்டுகள் சேவை பண்ண மகா பக்தர் மகள்சாபதிக்கு பாபா கொடுத்த அவருடைய கஃனையும் இந்த வீடியோவில் நம்ம தரிசனம் பண்ண போறோம். சைரம், அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல, நம்ம பகவான் பாபா வாழ்ந்த காலகட்டத்துல எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு வந்திருப்பாங்க. அங்கு தோரகமாயில பாபாவை பார்த்த பிறகு, பாபாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கி இருக்கும். பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பாக்குறது பாபாவுடைய மகா பக்தர் மகள்சாபதி. பாபா கூட 50 வருஷம் சேவை பண்ண ஒரே பக்தர் தான் மகள்சாபதி. அப்படிப்பட்ட பக்தருடைய இதயத்துல பாருங்க, நம்ம குருநாதர் பாபாவை எப்போதும் அவர் இதயத்துல சுமந்து இருப்பாரு. சைரம், இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தருடைய புகைப்படங்கள் இங்க நீங்க பார்க்கலாம். இங்க ஷியாமாவுடைய புகைப்படம், தாத்தியாவுடைய புகைப்படம், பாய்சாபாயம்மாவுடைய புகைப்படம், அதே போல தாஸ்கனுடைய புகைப்படம், நானா சாஹிப் சந்தர்கோடைய புகைப்படம், நிமன்கருடைய புகைப்படம், அதே போல லட்சுமண் மாமா ஜோஷியோடைய புகைப்படம், இப்படி எண்ணற்ற சாய் பக்தருடைய புகைப்படங்கள் வந்து நம்ம கண்டோபா ஆலயத்துல பக்தர்கள் காண வந்து இந்த புகைப்படத்தை வந்து வச்சிருக்காங்க. ஷிரடிக்கு போற பக்தர்கள் தயவு செய்து இந்த புகைப்படத்தை எல்லாம் பாருங்க. ஏன்னா நம்ம பாபாவுடைய புனித நூல் சாய் சச்சரிதத்துல ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட மகா பக்தர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்டோபா ஆலயத்துல இருக்கு. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபா ஆலயத்துல போயிட்டு இந்த புகைப்படத்தை வணங்குங்க. இப்போ கண்டோபா ஆலயத்துக்குள்ள நம்ம பர்மிஷன் கேட்டு அவங்களோட ஜெனரேஷன் இருக்க அந்த பர்சனல் ரூமுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பாபா பக்கத்துல மகள்சாபதி உட்கார்ந்துருக்கார் ஒரு புகைப்படத்துல. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பையன் பாபாவுடைய மடியில சாஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட புனிதமான புகைப்படத்தை நீங்க பாக்குறீங்க. இது பாபாவுடைய மகா பக்தர் மகள்சாபதி. பாபாவுக்கு சாயின்னு பேரு வச்சவர், பாபாவை ஷிரடியில தங்க அனுமதி கொடுத்தவர். அப்படிப்பட்ட மகள்சாபதிக்கு பாபா கொடுத்த ஒரு முக்கியமான பொருளை தான் நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னா, நம்ம பாபா கஃப்னி யூஸ் பண்ணுவாரு. அந்த கஃப்னியை வந்து ஒரு சில பக்தர்களுக்கு பாபா கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா பகத் மகள்சாபதி. நம்ம பாபாவுக்கு சாயின்னு பேரை வச்சவர், நம்ம கண்டோபா கோயிலுடைய குருக்கள். சைரம், அது போக பாபா ஒரு முறை 3 நாள் வந்து சமாதி நிலைக்கு போயிருப்பாரு. அப்ப பாபாவுடைய உடலை வந்து பாபா வந்துருவார் சொல்லிட்டு மீண்டும் காத்து கொடுத்திருப்பாரு மகள்சாபதி. அப்படிப்பட்ட மகள்சாபதிக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான் பாபாவுடைய இந்த புனிதமான கஃப்னி நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாபா அவர் வாழும்பொழுது அவருடைய உடைமைகளை ஒரு சில பக்தர்களுக்கு பாபா வந்து கொடுக்கிறது பாபாவுடைய வழக்கம். சைரம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா அவர் பயன்படுத்தின இந்த புனிதமான கஃப்னிய அவருடைய மகா பக்தன் மகள்சாபதிக்கு பாபா கொடுத்தாரு. ஏன்னா மகள்சாபதி பாபா கூட சுமார் 50 ஆண்டுகள் சேவை பண்ணியிருக்காரு. பாபா கூட தோரகமாயில வந்து இரவு தங்கும் பாக்கியத்தை மகள்சாபதி பெற்றிருக்காரு. அப்படிப்பட்ட புனிதமான பக்தருக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷன் தான் இந்த புனிதமான கஃப்னி. இந்த புனிதமான கஃப்னி வந்து பாபா அன்றாடமே அவர் பயன்படுத்தியது. தன்னுடைய பக்தருக்கு பாபா விருப்பப்பட்டு பகத் மகள்சாபதிக்கு பாபா கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட கஃப்னியை வந்து மகள்சாபதியோட ஜெனரேஷன், அதாவது 4வது ஜெனரேஷன் இன்னும் பத்திரமா பயன்படுத்தி அதை வந்து கண்டோபா கோயில்ல வந்து அவங்களுடைய ஆபீஸ் ரூம்ல வந்து வச்சிருக்காங்க. நீங்க பாக்குறது வந்து கண்டோபா கோயில்ல இருக்க பாபாவுடைய கஃப்னி. நீங்க கண்டோபா கோயிலுக்கு உள்ள போயிட்டு கண்டோபா தெய்வத்தை வணங்கிட்டு அங்க உள்ள ரைட் சைட்ல போனீங்கன்னா பாபா கூட வாழ்ந்த பக்தருடைய புகைப்படம் இருக்கும். பக்கத்திலேயே ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கும். நீங்க கேட்டு அனுமதி கேட்டு உள்ள போனீங்கன்னா இந்த கஃப்னியை நீங்க பார்க்கலாம். பாபா தன்னுடைய அவருடைய பூத உடல்ல இந்த கஃப்னியை வந்து அவர் வந்து அன்றாட பயன்படுத்தி இருக்காரு. இந்த உருவத்தை நீங்க தரிசனம் பண்ணும் போது நம்ம சாயே நம்ம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஆத்மார்த்த உணர்வு பாபா எனக்கு கொடுத்தாரு. பாபா பயன்படுத்திய மாபெரும் இந்த கஃப்னி வந்து புனிதமானது. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபா ஆலயத்துக்கு போங்க. அங்கு பாபா கூட வாழ்ந்த எண்ணற்ற சாய் பக்தருடைய புகைப்படத்தை தரிசனம் பண்ணுங்க. பாபா தன்னுடைய பக்தர் மகா பக்தர் மகள்சாபதிக்கு கொடுத்த இந்த புனிதமான கஃப்னியை நீங்க தரிசனம் பண்ணுங்க.
பாபாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கிடைக்கணும். ஏன்னா பாபா தன்னுடைய சூத உடல்ல இந்த புனிதமான கஃனியை பயன்படுத்தி தன்னுடைய மகாபக்தர் மகள்சாபதிக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை இன்று வெறுமே மகள்சாபதியோட ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் ரொம்ப பத்திரமா ஷிரடியில நம்ம கண்டோபா ஆலயத்துல வச்சிருக்காங்க. பல பக்தர்கள் ஷிரடிக்கு போறீங்க, ஆனா ஒரு சிலதை நம்ம மிஸ் பண்றோம். முக்கியமானது பாத்தீங்கன்னா கண்டோபா. அந்த கண்டோபா ஆலயத்துக்கு தான் பாபா ஷிரடிக்கு வருகை தந்திருக்காரு. அப்படிப்பட்ட கண்டோபா ஆலயத்துல பாபாவுடைய அந்த சூத உடலை நீங்க பாக்குற மாரி இருக்கும். ஏன்னா இந்த கண்ணாடியில நீங்க தரிசனம் பண்ணும்போது பாபாவே நேரடியா இருக்கிற மாரி உங்களுக்கு ஒரு காட்சி பாபா கொடுப்பாரு. ஆகையால ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபா ஆலயத்துக்கு போயிட்டு இந்த புனிதமான நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய கஃனியை தொட்டு வணங்குங்க. உங்க அனைவருக்குமே சத்குரு சாய்நாதருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.